ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கேன் பிரதர். நீங்க குஷியா இருக்கிறீங்களா? குஷியா இருக்கேன். அப்பாவோட இதய சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கேன். எதிர்கால ராஜ்ய சிம்மாசனமும் கிடைக்க போகுது. டபுள் குஷியில இருக்கேன். சரி பிரதர். 20/7/2024 முரளிக்கான கேள்வி பதில்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒவ்வொரு குழந்தைக்கும் தன் மீது என்ன ஆச்சரியமாக இருக்குது, தந்தைக்கு குழந்தைகள் மீது என்ன ஆச்சரியம் ஏற்படுது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, நாம் என்னவாக இருந்தோம், யாருடைய குழந்தையாக இருந்தோம், இப்படிப்பட்ட தந்தையிடம் நமக்கு என்ன சொத்து கிடைச்சது, அந்த தந்தையே மறந்துட்டோம்னு என்பது குழந்தைங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதாம். ராவணன் வந்ததும் எவ்வளவு பனி மூடி விட்டது, அதனால படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பு அனைத்துமே மறந்துடுச்சு. எந்த குழந்தைகளை நான் இவ்வளவு உயர்ந்தவர்களாக மாற்றினேனோ, ராஜ்யபாக்கியத்தை கொடுத்தேனோ, அந்த குழந்தைகள் என்னை நிந்தித்து விட்டாங்க என்பது பாபாவிற்கு குழந்தைகளை பார்த்து ஆச்சரியமா இருக்குதாம். ராவணனின் சங்கத்தில் அனைத்தையுமே இழந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, இப்ப நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குது, அப்பாவுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. இந்த டிராமால நமக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இவ்வளவு ஆஸ்தி கொடுத்தா அப்பாவை நம்ம மறந்துட்டோமே அப்படிங்கறதுதான் ஆச்சரியம். படைப்பு, படைப்பாளர், ரகசியம், இந்த 3 கால ஞானம் எல்லாம் சொல்லிட்டு போனார் இல்லையா, கூடவே சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுத்துட்டு போனார் இல்லையா, அவர் நம்மளுடைய அப்பாவா இருக்காருங்கிறதே நம்ம மறந்துட்டோம் பாரு அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குது. கூடவே தந்தைக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குதான். இவ்வளவு ஆஸ்தியை கொடுத்தேன், சொர்க்கத்தையும் இந்த குழந்தைங்களுக்காக உருவாக்கி கொடுத்தேன், நல்ல பாலனை செஞ்சு நல்ல சங்கம யுகத்துல அவங்கள நான் நல்ல உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களா மாத்தினேன் நானு. ஆனா இவங்க கடைசியில என்னைய டிராமா படி என்னை நிந்தனை செஞ்சுட்டாங்க அப்படின்றது அவருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குதான். அப்பா சொல்றாரு. நெக்ஸ்ட், ஒவ்வொரு ஆத்மாவும் எவ்வாறு அதிசயப்படுது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, வரிசை கிரமத்துல முயற்சிக்கு ஏற்ப ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தன்னை தானே பார்த்து அதிசயப்பட்டுக்குதான். நாம் எவ்வாறு இருந்தோம், யாருடைய குழந்தையாக இருந்தோம், உண்மையில் பாபாவிடமிருந்து சொத்து கிடைச்சிருந்தது, பிறகு எப்படி மறந்து விட்டோம், நாம் சதோ பிரதானம் உலகத்தில் முழு உலகத்திற்கும் அதிபதியாக இருந்தோம், மிகவும் சுகமுடையவராக இருந்தோம், பிறகு நாம் படிப்பில் இறங்கி விட்டோம், ராவணன் வந்தது படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பை மறந்துவிடும் அளவுக்கு மூடுபனி வந்துருச்சு. மூடுபனியில மனிதர்கள் வழியை மறந்து விடுறாங்க இல்லையா, ஆகவே நாம் கூட நம்முடைய வீடு எங்கே இருக்கிறது, நாம் எங்கே வசித்தவர்கள் என்பதை மறந்து விட்டோம் அப்படிங்கிறாங்க பாபா. அதான் மறந்துட்டோம் மொத்தமாவே. வீடு எங்க இருக்குது, அப்பா யாரு, நம்ம யாரு, முதல்ல எங்க இருந்து வந்தோம், படைப்பு, படைப்பாளர் எல்லாத்தையுமே மறந்துட்டோம் அப்படிங்கிறது. ராவனுடைய சங்கத்துல சேர்ந்துட்டீங்க, சேர்ந்ததால மூடு பண்ணி மூடிடுச்சு அப்படிங்கிறாரு. ராவனுடைய சங்கத்துல போனதுனாலதான் இப்படி தூய்மையற்றவர்களா மாறி போயிட்டோம். இப்ப மறுபடியும் அப்பாவுடைய சங்கத்துல சேர்றோம், அப்பாவுடைய குணங்கள்லாம் நமக்குள்ள தாரணை ஆகுது அப்படிங்கறத சொல்றாரு. கொஞ்சம் பிரீஃபா. செகண்ட், தேர்ட் அந்த எந்த அறியாமையின் காரணமாக நாம் அதிக துக்கத்தை அடைந்தோம் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, இப்போது என்னுடைய குழந்தைகள், இவர்களுக்கு நான் இன்றிலிருந்து 5000 வருஷத்துக்கு முன்பு ராஜ்ய பாக்கியம் கொடுத்து விட்டு சென்றேன், மிகவும் ஆனந்தத்தில் இருந்தனர். அந்த பூமி எப்படி ஆகிவிட்டது என்பதை பாபா பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி ராவண ராஜ்யத்தில் வந்துவிட்டாங்க, வேறு தேசத்துல நிச்சயம் துக்கம்தான் இருக்கும். எவ்வளவு நீங்கள் அலைந்தீர்கள், மூட நம்பிக்கையில் தந்தையை தேடி கொண்டிருந்தீங்க, ஆனால் எங்கே கிடைப்பார், யாரை கல்லிலும் முள்ளிலும் இருப்பார் என்று கூறிவிட்டீர்களோ அவர் பிறகு எப்படி கிடைப்பார், அரைக்கல்பமாக நீங்கள் அலைந்து அலைந்து களைத்து விட்டிருக்கிறீங்க. தன்னுடைய அறியாமையின் காரணமாக ராவண ராஜ்யத்தில் எவ்வளவு துக்கத்தை அடைஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, தந்தை உங்களை எவ்வளவு சுகமானவரா ஆக்கிட்டு போனேன், சுகதாமத்துல ஆனந்தமா வாழ்ந்தீங்க அரைக்கல்பம். இப்ப பாருங்க, ராவணனுடைய சங்கத்துல வந்ததுனால தூய்மையற்றவர்களா மாறிட்டீங்க, துக்கத்துக்கு மேல துக்கத்தை அனுபவிச்சு வந்திருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. 63 பிறவி துக்கத்தை அனுபவிச்சிருக்கோம். தந்தை 21 பிறவிக்கு சொர்க்கத்தின் ஆசையை கொடுத்துட்டு போயிருந்தார். அதை நாம தான் கெடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கறது நம்ம மேல பழி சொல்றாருப்பா. அதுக்கு கூட ஒரு இது சொல்லுவாங்க, அப்பா பையன் கதை சொல்லுவாங்கல்ல. பையன் அப்பா பையன்கிட்ட நிறைய சொத்தை கொடுத்துட்டு வெளிநாடு போயிருந்தாரு. பாக்குறதுக்குள்ள அந்த சொத்தெல்லாம் அந்த பையன் காலி பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லாம ஆக்கி படுத்த படுக்கையில கிடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிதான் நம்ம நிலைமை. ஆமா, அவர் நல்ல
உலகத்தின் எஜமானரா ஆகிட்டு போனாரு. இப்ப நம்ம ஏழைகளா மொத்தமா மாறி போயிட்டோம். எதில் நெக்ஸ்ட் கொஸ்டின், எதில் பாரதம் ஏழையாகி விட்டதுன்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, பாரதம் பக்தி மார்க்கத்துல எவ்வளவு ஏழை ஆயிடுச்சு. பாபா குழந்தைகளை பார்க்கும்போது பக்தி மார்க்கத்துல எவ்வளவு அலைகிறாங்க என்ற எண்ணம் வருதும். அரைக்கல்பம் பக்தி செஞ்சீங்க எதுக்காக? பகவானை சந்திப்பதற்காக. பக்திக்கு பிறகுதான் பகவான் பலனை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் அது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறாங்க பாபா. அதான் பக்தியின் பலன் ஞானம்ன்றது யாருக்கும் தெரியாது அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா பக்தி செஞ்சு 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 இப்படி தூய்மையற்றதா போனதுதான் மிச்சம் அப்படிங்கிறாரு. பக்தினால எந்த பலனுமே ஏற்படல. என்ன ஒரு இப்படி பக்தி ஆரம்பிச்சது ரஜோ நிலையில, தமோவா மாறிச்சு பக்தி மீண்டும் தமோ பிரதான நிலையை அடைஞ்சிருச்சு. அப்ப இறங்கும் கலையில தான் வந்திருக்கீங்களே தவிர பக்தினால ஏறும் கலையே ஏற்படல. இப்ப அந்த பக்தியின் பலனான ஞானத்தை தந்தை கொடுக்கறாரு. இந்த ஞானத்தின் அடிப்படையில தான் உங்களுக்கு ஏறும் கலை ஏற்படுது அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஆங்கிலேயர் ஆட்சியில மனிதர்கள் என்ன நினைப்பாங்க, அதே மாதிரி என்ன மனசுல உங்களுக்கு இப்ப வரணும் அப்படிங்கிறாங்க பாபா. அது என்னன்னு கேட்டா, முற்றிலும் முட்டாளாக இப்ப ஆயிட்டாங்க. நாம் என்னவாக இருந்தோம், பிறகு எப்படி ராஜ்ய பாக்கியத்தை அடைந்தோம், பிறகு எப்படி ஏணிப்படியில் கீழே இறங்கி இறங்கி ராவணனின் சங்கிலில் மாட்டிக்கொண்டோம் என்பதை அனைத்தையுமே புத்தியில இருக்கணும். அளவு கடந்த துக்கம் இருந்தது. முதல்ல நீங்கள் அளவு கடந்த சுகத்துல இருந்தீங்க. தங்களுடைய ராஜ்யத்தில் எவ்வளவு சுகம் இருந்தது, பிறகு வேற்று ராஜ்யத்தில் எவ்வளவு துக்கம் இருக்குது என்பது ஆங்கிலேயர்களின் ஆட்சியில நாம் எவ்வளவு துக்கத்தை அடைந்தோம் என அந்த மக்கள் நினைக்கிறது மாதிரி மனதுல வரணும். இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க, உள்ளுக்குள் நாம் யாராக இருந்தோம், யாருடைய குழந்தையாக இருந்த எண்ணம் வரணும் அப்படிங்கிறாங்க பாபா. யாருடைய குழந்தையாக இருந்தோம். அதான் ஆங்கிலேயர் ஆட்சியில எப்படி இருந்தோம் அப்படின்னா, ஆங்கிலேயர் நம்மள ஆட்சி செய்யறாங்க. நம்ம முதல்ல இங்க ராஜாக்களா இருந்தோம். நம்மளுடைய சொந்த நாட்டுல சொந்த ராஜ்யமா இருந்துச்சு, ஒரு மன்னர் ஆட்சி இருந்துச்சு. அவங்க கீழே நம்ம பிரஜைகளா இருந்தோம். ஆனா ஆங்கிலேயர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இரட்டை ஆட்சி முறைன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஆங்கிலேயருக்கு கீழே இந்த அரசர்களும் போக வேண்டியதா போயிடுச்சு, பிரஜைகளும் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளா போக வேண்டியதா போயிடுச்சு. அப்படிங்கிறப்ப அவங்க எஜமானர்களா மாறிட்டாங்க, நீங்க அடிமைகளா மாறிட்டாங்க. பிரஜைகள் பூரா அடிமைகளா மாறிட்டாங்க, இந்த பாரதவாசிகள் அடிமைகளா மாறிட்டாங்க. அங்க ஃபாரினர்ஸ் ஆங்கிலேயர்கள் எஜமானர்களா மாறிட்டாங்க. அது போல குழந்தைங்களும் சொர்க்கத்துல இருக்கும்போது எஜமானர்களா இருந்தீங்க. ராவண ராஜ்யத்துக்குள்ள மற்ற வேற்று ராஜ்யத்துக்குள்ள நீங்க வந்ததுனால நீங்களும் அடிமைகளா போயிட்டீங்க ராவணனுக்கு அப்படிங்கறத சொல்றாரு. அந்த அப்பா உருவாக்கி கொடுத்த அந்த சொர்க்கம் சொல்லப்பட்ட அந்த ராமராஜ்யத்துல சுகமா வாழ்ந்தீங்க. இந்த ராவண ராஜ்யத்துக்குள்ள மாற்று ராஜ்யத்துக்குள்ள வேற தர்மத்து ராஜ்யத்துக்குள்ள நீ வந்ததுனால இப்படி தூய்மையற்றவர்களா மாறி துக்கத்துக்கு மேல துக்கத்தை அனுபவிக்கிறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. நெக்ஸ்ட், எதுவெல்லாம் குழந்தைகளுக்கு நினைவுக்கு வரணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, பாபா நமக்கு முழு உலகத்தோட ராஜ்யத்தையே கொடுத்திருந்தாரு. பிறகு எப்படி நாம் ராவண ராஜ்யத்துல இறுக்கமாக கட்டப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு துக்கத்தை பார்த்திருக்கிறோம், எவ்வளவு அழுக்கான கர்மங்களை செய்திருக்கிறோம். சிருஷ்டி ஒவ்வொரு நாளும் கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களுடைய சம்ஸ்காரம் ஒவ்வொரு நாளும் குற்றமுடையதாகி கொண்டிருக்குது என்பதையெல்லாம் குழந்தைங்களுக்கு நினைவுக்கு வரணும். இவர்கள் தூய்மையான செடிகளாக இருந்தனர், அவர்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்தேன், ஆனால் அவர்கள் என்னுடைய தொழிலையே மறந்து விட்டனர் என்பதை பாபா பார்க்கிறார். இப்போது மீண்டும் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற விரும்பினால் தந்தையாகி என்னை நினைவு செய்தால் அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும். ஆனால் நினைப்பது கிடையாது. அடிக்கடி பாபா நாங்கள் மறந்து விட்டோம்னு சொல்றீங்க, அட நீங்கள் நினைவு செய்யவிட்டால் பாவம் எப்படி விலகும் அப்படிங்கிறாங்க. ஆமா, அந்த தூய்மையான செடி யாருன்னா நாம தான். தூய்மையா இருக்கும்போது நல்ல செடி அழகா போட்டு நல்ல அம்சமா இருந்துச்சு. ஆனா தூய்மையற்றதா மாறி போச்சுன்னு அந்த செடி மொத்தமா வாடி போயிருச்சு அப்படிங்கறத சொல்றாரு. தூய்மையற்றது, சுகம் துக்கம் அப்படின்னு இன்னைக்கு ஃபுல்லா அதையே தான் சொல்றாரு அப்பா. அப்ப அந்த செடியை உதாரணமா வச்சே பார்க்கலாம். நல்ல செழிப்பா வளர்ந்திருக்கும் போது சுகமா இருந்தீங்க நீங்க, அதுவே தூய்மையற்றது போனதுனால அது வாடி போயிடுச்சு, துக்கம் அனுபவிக்க வேண்டியதா போயிடுச்சு அப்படிங்கறத சொல்றேன். கவலைக்கரமா மாறி போயிட்டோம் அப்படிங்கிறாரு.
நெக்ஸ்ட் மாயாவின் சங்கத்துல நாம் எந்த மாதிரி காரியத்தை செய்திருக்கிறோம் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, நீங்க விகாரங்கள்ல விழுந்து தூய்மை இழந்துட்டீங்க, பிறகு பாபாவை நிந்தித்து விட்டீங்க, மாயாவின் சங்கத்துல இந்த அளவு கீழே விழுந்துட்டீங்க, யார் உங்களை ஆகாயத்துல ஏற்றி வைத்தாரோ அவரையே கல்லிலும் முள்ளிலும் இருப்பதாக கொண்டு வந்துட்டீங்க, மாயாவினுடைய சங்கத்துல நீங்கள் இது போன்ற காரியத்தை செய்துட்டீங்க, இவை புத்தியில் வரணும் இல்லையா, ஒரேடியாக கல்புத்தியாக இருக்கக்கூடாது, பாபா தினந்தோறும் நான் உங்களுக்கு நல்ல நல்ல கருத்துக்களை சொல்கிறேன் என்கிறார். அதான் ஆகாயத்துக்கு உயர்த்தி வச்சிருந்தேன் உங்களை நானு. ஆனா நீங்க என்ன செஞ்சு வச்சுட்டீங்க, கல்லுலயும் முள்ளுலயும் இருக்காரு அப்படின்னு சொல்லி வச்சுட்டீங்க பாருங்க. அப்ப நீங்க என்ன எந்த அளவுக்கு நிந்தனை செஞ்சிருக்கீங்க பாருங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அப்ப ஆமா, இன்னமும் கல்லு புத்தி உடையவர்களாவே மாறாதீங்க, தங்க புத்தி உடையவரா மாறணும். அதனால தந்தை சொல்லக்கூடிய நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் கேட்டு முதல்ல மாற்றம் அடையுங்க அப்படிங்கிறாரு. முதல்ல உங்க புத்திய மாத்துங்க அப்படிங்கிறாரு. அப்ப துன்பங்கள் துவாபரயுகத்துல ஆரம்பிக்கும் போது இறைவனை நினைச்சு பக்தி செய்யறப்ப என்ன எப்படி என்னன்னே தெரியாம அந்த மாதிரி பாபாவையே நிந்தித்து விட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆமா, இல்ல அது நல்ல விதமா தான் சொல்லியிருக்கோம், வார்த்தைகள் மாறி போச்சு. நேற்று வரதானத்துக்குள்ள சொல்லியிருந்தாரு இல்லையா அப்பா, எங்க பார்த்தாலும் நீங்க தான் இருக்கீங்கன்றது ஒரு மகிமை மாதிரி ஆயிருச்சு அந்த பக்தி மார்க்கத்துல. ஆனா அப்பா நமக்கு இங்க என்ன சொல்றாரு, நான் எப்பவும் உங்க கூட நம்ம என்ன காரியம் செய்தாலும் அப்பா நம்ம கூட இருக்காருன்னு நினைக்கிறது வேற. அப்பா நம்ம கூடவே இருக்காரு, நம்ம எங்க போனாலும் சரி, எங்க நடந்தாலும் சரி, எங்க கூட வந்தாலும் சரி, நம்ம கூடவே இருக்காருங்கிற இந்த வார்த்தையை அப்படியே மாத்திட்டோம். வார்த்தையே ஒரே மாதிரிதான் இருந்தாலும் பொருள் வேறையா போயிருச்சு அப்படிங்கறத சொல்றாரு. ஆமா, ஒரே மாதிரியான வார்த்தைகள் தான், ஆனா பொருள் வேறையா போனதுனால அது நிந்தனைக்குரிய காரியமா போயிடுச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் சிலருடைய புத்தி எங்கெல்லாம் செல்லுது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, தேவதைகளாக நீங்க சொர்க்கத்துல இருந்தீங்க, பிறகு ராவண ராஜ்யத்துல எப்படி வந்தீங்க, இது கூட நாடகத்தின் பாட்டா இருக்குது, நீங்க படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பினுடைய முதலிடை கடையை புரிந்து கொண்டால் தான் உயர்ந்த பதவியை அடையலாம், என்னை நினைவு செய்தால் உங்கள் விகர்மங்கள் அழியும், நீங்கள் அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கிறீங்க, இருப்பினும் சிலருடைய புத்தி எங்கோ இருக்குது, இன்னும் சிலருடைய புத்தி வேறெங்கேயோ இருக்குது, நாம் எங்கே இருந்தோம், இப்போது நாம் மற்றவரின் ராவண ராஜ்யத்தில் வந்திருக்கிறோம், ஆகையினால எவ்வளவு துக்கம் அடைஞ்சிருக்கிறோம் என்பது புத்தியில் வரணும் அப்படிங்கிறாங்க. நினைவு செய்தா பாவ கர்மங்கள் அழியும், புத்தி தெளிவடையும் அப்படிங்கிறத சொல்றாரு. கூடவே இந்த சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடைக்கடை ஞானத்தை தெரிஞ்சு வச்சிருந்தாதான் உயர்ந்த பதவி கிடைக்கும். உங்களுக்கு 2 விஷயம் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. அப்பா மற்றும் அந்த ஆஸ்தி, இந்த நாடகம், பரமாத்மா, இந்த விஷயத்தான் அப்பா உங்களுக்கு சொல்லித்தாரு அப்படிங்கறத சொல்றாரு. இது 2 ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களால புத்தி யோகத்தை செலுத்த முடியாது அப்பா கிட்ட அப்படிங்கிறாரு. வேற எங்கெங்கயோ அழைப்பாயுது அப்படிங்கிறாங்க. நம்ம எங்கிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக பாபா வந்திருக்கிறார் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா, நம்ம சிவாலயத்துல மிகவும் சுகமாக இருந்தோம், இப்போது வேஷ்யாலயத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக தந்தை வந்திருக்கிறார், இருப்பினும் வெளியே வருவதே இல்லை, நீங்கள் சிவாலயத்திற்கு செல்லுவீர்கள், பிறகு அங்கே இந்த விகாரங்கள் இருக்காது என பாபா சொல்றாரு, இவ்விடத்தினுடையது அழுக்கான உணவுப் பொருட்களும் கிடைக்காது, இவர் உலகத்திற்கே அதிபதியா இருந்தார் இல்லையா, பிறகு எங்கே சென்று விட்டார், மீண்டும் தனது ராஜ்ய பாக்கியத்தை அடைகிறார், எவ்வளவு எளிய விஷயம், அனைவரும் சேவை புரிபவர்களாக இருக்க மாட்டாங்க என்பதை பாபா புரிய வைக்கிறார். அதான் உங்களுக்கு எவ்வளவு தூய்மையான சாப்பாடு, உணவுப் பொருட்கள், எவ்வளவு சுகபோகமான ஒரு வாழ்க்கை அங்க இருந்துச்சு, ஆனா இங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு, தூய்மையற்ற சாப்பாடு, தூய்மையற்ற வாழ்க்கை முறைதான் இருக்குது. அப்ப நீங்க இங்க இருந்து அங்க போறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்றத சொல்றாரு. பிரம்மா பாபா கூட பாருங்க, இவரு எப்படி இருந்தாரு, கிருஷ்ணனா இருந்தாரு, இப்ப மறுபடியும் பிரம்மாவா மாறி இருக்காரு, கீழானவரா ஆயிட்டாரு, மறுபடியும் பிரம்மா மறுபடியும் கிருஷ்ணனா மாறுறதுக்கு இப்ப முயற்சி செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கறத சொல்றாரு. அவரை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. சிவவேஷாலயத்துல இருந்து வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு தான் பாபா இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காரு நம்மள. ஆமா, எது நம் புத்தியில இருக்க வேண்டும், வரிசை கிரமத்துல ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்குது, இது எது நம்ம புத்தியில இருக்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. 5000 வருஷத்துக்கு முன்பு நடந்ததோ அது போல வரிசை கிரமத்துல ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்குது, சதோ பிரதானமாக மாறணும்,
இது தமோ ம், பிரதானமான பழைய உலகம்னு பாபா சொல்றாரு. துல்லியமாக ம், எப்போது ம், பழையதாகுதோ அப்போது பாபா வர்றாரு இல்லையா? தந்தையை ம், தவிர வேற யாருமே புரிய வைக்க முடியாது. பகவான் இந்த ம், ரதத்தின் மூலமாக நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இது நினைவில் இருந்தால் புத்தியில் ம், ஞானம் இருக்கும். பிறகு ம், மற்றவர்களுக்கும் கூறி தனக்கு சமமாக ம். மாற்றலாம் அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா. பிரம்மா பாபாவுக்குள்ளதான் பரமாத்மா வந்து நமக்கு ஞானம் சொல்லித் தராரு அப்படிங்கிற நினைவு இருக்கணும். அப்படி இருந்தாதான் புத்தியில அவர் சொன்ன ஞானம் தங்கும். இவரை மனிதரா பார்த்தோம் அப்படின்னா, சாதாரண மனிதர் இவர் ஏதோ இவர் வாய்க்கு வந்தது சொல்றாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த புத்தியில அந்த ஞானம் தங்காது அப்படிங்கறத ம், சொல்றாரு. முதல்ல ம், நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. வந்து பாடம் கற்பிக்கிறவர் பரமாத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. அவர் ம், தான் இறைவன். அப்படி நீங்க புரிஞ்சுக்கிடும் போதுதான் இந்த ஞானம் உங்க ம், புத்தியில தங்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ம். ம், நெக்ஸ்ட் 5 ம், விகாரங்கள் விடவில்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னு ம், பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, ம், கண்களுடையது குற்றம் கண்களுடைய குற்றம் போகவே இல்லை. ஒன்று ம், காமத்தின் குற்றம், அதுவும் கஷ்டப்பட்டு தான் விடுகிறது. கூடவே ம், 5 விகாரங்களும் இருக்குது. ம், கோபத்தினுடைய குற்றமும் எவ்வளவு இருக்குது. உட்கார்ந்து ம், கொண்டிருக்கும் போதே பூதம் வந்து விடுது. இது கூட ம், குற்றம்தான். உயர்வான பண்பு இல்லை. விளைவு ம், என்னவாகும்? 100 மடங்கு ம், தண்டனை அதிகரிக்கும். அடிக்கடி ம், கோபப்பட்டு கொண்டே இருப்பாங்க. பாபா புரிய ம், வைக்கிறாரு. இப்போது ம், நீங்க ராவண ராஜ்யத்துல இல்லை அல்லவா? நீங்கள் ம், ஈஸ்வரன் அருகில் அமர்ந்திருக்கிறீங்க. எனவே இந்த ம், விகாரங்களிலிருந்து விடுபடுவதற்காக உறுதிமொழி ம், எடுக்கணும். இப்போது ம், என்னை நினையுங்கள். ம், கோபப்படாதீங்க. 5 ம், விகாரங்கள் உங்களை அரைக்கல்பமாக விழ வச்சிருக்குது. ம், எல்லோரையும் விட உயர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தீங்க. எல்லோரையும் ம், விட நீங்கள் தான் விழுந்தும் இருக்கிறீங்க. இந்த 5 விகாரங்கள் தான் உங்களை விழ வச்சிருக்குது. இப்பொழுது சிவாலயத்திற்கு செல்வதற்காக இந்த விகாரங்களை நீக்கிவிட வேண்டும். இந்த ம், வேஷ்யாலயத்திலிருந்து மனதை விலக்கிக் கொண்டே இருங்க. பாபாவை ம். நினைத்துக் கொண்டே இருந்தால் கடைசி நினைவும் அதற்கு ஏற்ற நிலையும் அடையலாம். நீங்கள் ம். வீட்டை சென்றடைவீர்கள். வேறு யாரும் இந்த வழியை சொல்ல முடியாது அப்படின்னா. ஆமா. இது உம் வைஷ்ணாலயம், அது சிவாலயம். இப்ப நீங்க என்ன காரியம் செய்யணும் அப்படின்னா, இப்படி 5 உம் விகாரங்களையும் விட வேண்டியது இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. கண்கள் உம் ரொம்பவும் ஏமாத்தக்கூடியதா இருக்குது. அது ரொம்ப கிரிமினலா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. உம் கிரிமினல் பார்வையோடய பாக்குறீங்க, விகார பார்வையோட பாக்குறீங்க, தேகத்தையே பாக்குறீங்க. அதனாலதான் காம விகாரத்தை உங்களால விட முடியல அப்படிங்கறத சொல்றாரு. உம் இப்ப சரீரத்தை பார்க்கணும், பார்க்க கூடாது. நீங்க ஆத்மாவை பார்க்கக்கூடிய பயிற்சியை அதிகப்படுத்துங்க. அதுதான் நேத்து நம்ம சொன்னோம். நானும் உம் இந்த சரீரத்துல விருந்தாளியா இருக்கேன். எதிரில இருக்க உம் ஆத்மாக்களும் விருந்தாளியா உம் இருக்காங்க. பொதுவாவே நானும் விருந்தாளி, அவங்களும் விருந்தாளின்னு புரிஞ்சுக்கிட்டாலே அந்த ஆத்மா வந்துட்டு ஈஸியா வந்துடும். நேத்து பார்த்தோம் இல்லையா? உம் அதே பயிற்சியை பண்ணுங்க. அப்பதான் இந்த பார்வை கிரிமினல் பார்வையா மாறாது. உம் பற்றற்றவர்களாவும் மாறிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. கூடவே இந்த உம் கோபத்தின் பூதமும் இருக்குது. உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே யாரா ஏதாவது சொல்லிட்டா அவ்வளவு பூதமும் பிரவேசமாயிருது. கோபங்கிற பூதம் பிரவேசமாகி பல மடங்கு தண்டனைக்கு உரியவரா மாத்தி விட்டுருது. 100 மடங்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். இறுதியில கோவப்படுறது, இந்த விகாரங்களை எல்லாம் விடலைன்னா அப்படின்றத சொல்றாரு. 5 பூதங்கள் தான் உங்களை ரொம்பவும் துக்கத்திலும் துக்கமானவர்களா மாத்தி இருக்குது. இப்ப நீங்க இந்த வைசியாலத்துல இருந்து சிவாலயம் போகணும். அத ஞாபகம் வச்சு இந்த 5 விகாரங்களையும் உம் முடிச்சிருங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. உம் ம், நெக்ஸ்ட் எதை உணரும் போது ஞானத்தை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை அப்படிங்கிறாங்க பாபா. அதுக்கு என்ன ம், ஆன்சர் அப்படின்னா, ம், பகவான் வாக்கு, நான் சர்வ ம், வியாபி என்று ஒரு பொழுதும் கூறவே இல்லை. நான் ம், ராஜயோகத்தை கற்பித்தேன். உங்களை உலகிற்கே அதிபதி ஆக்குகிறேன். பிறகு ம், அங்கே இந்த ஞானத்தின் அவசியமே இல்லை. ம், மனிதனிலிருந்து தேவதையாக நீங்கள் ஆஸ்தி அடைஞ்சிருக்கிறீங்க. இதில் ஹடயோகத்தின் விஷயம் இல்லை. தன்னை ம், ஆத்மான்னு உணருங்க. சரீரம் என்று ஏன் நினைக்கிறீங்க? சரீரம் ம், என உணரும் போது ஞானத்தை ஏற்றுக்கொள்ள முடிகிறதே இல்ல. இது கூட விதி. நாம் ம், ராவண ராஜ்யத்தில் இருந்தோம். இப்போது ராமராஜ்யத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ம். ஆமா. நீங்க இப்ப ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ஞானமே புரியும். தேகம்னு உணர்ந்து நீங்க கேட்டீங்கன்னா என்ன புரியும் உங்களுக்கு அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப உம் ஆத்மான்னு புரிஞ்சு கவனிக்கும் போதுதான் இந்த உம் வாழ்க்கை முறை எப்படி வாழ்ந்திருக்கு, 84 உம் பிறவி சக்கரத்துல எப்படி நம்ம சுத்தி வந்திருக்கோம், அங்க உம் சொர்க்கமா இருந்துச்சு முதல் 21 பிறவி, நம்ம அங்க உம் அவ்வளவு சுகமா வாழ்ந்திருக்கோம். அடுத்த 63 பிறவி இந்த 5 விகாரங்களுக்கு அடிமையானதுனாலதான் இவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கிறோம்னு
நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால இந்த ஒரு பிறவி முயற்சி செஞ்சு மறுபடியும் அந்த 21 பிறவி சுகமான ராஜ்யத்தை உங்களால அடைய முடியும். நீங்க இந்த ஆத்ம உணர்வுலே இல்ல அப்படின்னா, இந்த 84 பிறவிகளின் சக்கரம் உங்க புத்தியில இல்லைன்னா நீங்க என்னன்னு முயற்சி செய்வீங்க அப்படிங்கறத கேக்குறாரு அப்பா. எப்பவுமே இந்த பிறவி சக்கரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இதை எல்லாருக்கும் சொல்லி நல்லா புரிய வைங்க அப்படிங்கறத சொல்றாரு. எப்பவுமே இந்த சக்கரம் நினைவு இருந்தாதான் நம்ம இப்ப என்ன காரியம் அடுத்து செய்யணும் அப்படிங்கிற நினைவு இருக்கும். நம்மளும் அதுக்கேற்ற முயற்சி செய்வோம் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், எங்க இருந்து கொண்டே உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்? இல்லறத்திலேயே இருங்க. இத்தனை பேர் இங்கு எங்கே இருக்க முடியும்? பிராமணர்களாக ஆகிய பிறகு அனைவரும் இங்கே பிரம்மாவிடம் இருக்க முடியாது. தன்னுடைய வீட்டில் இருக்கணும். நாம் சூத்திரர்கள் கிடையாது, பிராமணர்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். பிராமணர்களுடைய குடுமி எவ்வளவு சிறியதாக இருக்குது. எனவே குடும்பத்தில் இருந்தாலும் சரீர நிர்வாகத்திற்காக வேலை போன்றவைகளை செய்து கொண்டே தந்தையை மட்டும் நினைங்க. நாம் எப்படி இருந்தோம், இப்போது வேற்று ராஜ்யத்தில் அமர்ந்திருக்கிறோம். எவ்வளவு நாம் துக்கத்தில் இருந்தோம், இப்போது தந்தை நம்மை அழைத்து செல்கிறார் என்றால் இல்லறத்தில் இருந்து கொண்டே அந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஆமா, இல்லறத்துலதான் நீங்க இருக்கணும். எல்லாரும் பிரம்மாவுக்கு குழந்தை ஆயிட்டீங்கன்ட்டு எல்லாரும் யஜ்யத்துல வந்து சரண்டர் ஆக முடியாது இல்லையா? ஏன்னா இங்கேயும் இடம் பத்தாது, இட வசதி இல்ல, எல்லாரும் வந்து தங்கிட்டாங்கன்னா அப்புறம் பற்றாக்குறை வரும் இல்லையா? அதனால அவங்கவுங்க பிராமணர்களா ஆயிட்டீங்கன்றத மட்டும் புரிஞ்சுட்டு இல்லறத்துல இருந்தே முயற்சி செய்யுங்க. இல்லறத்துல இருந்தாலும் லௌகீக காரியங்கள் செய்யுங்க, சரீர நிர்வாகம் எல்லாம் பண்ணுங்க. இருந்தாலும் தந்தையை மட்டும் நினைவு செய்துட்டே இருங்க. இந்த இல்லறத்துல இருந்தே நீங்க அந்த சொர்க்கத்தின் 21 பிறவி ஆஸ்தியை அடைய முடியும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. யார் ஒரு பைசாவுக்கு மதிப்பில்லாத பதவியை அடைவாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, ஆரம்பத்துல எவ்வளவு பெரிய பெரிய மரங்கள் வந்தன, பிறகு அவர்களில் சிலர் இருக்கின்றனர், மற்றவர்கள் சென்று விட்டனர். நாம் நம்முடைய ராஜ்யத்துல இருந்தோம், இப்போது எங்கே வந்திருக்கிறோம் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்குது. மீண்டும் தன்னுடைய ராஜ்யத்திற்கு போகிறோம். பாபா, இவர்கள் மிகவும் நன்றாக ரெகுலராக இருந்தார்கள், பிறகு வருவதே இல்லை சொல்றீங்க, எழுதுறீங்க. வரவில்லை என்றால் விகாரத்தில் விழுந்து விட்டது போல. பிறகு ஞானத்தை தாரணை செய்ய முடியாது. முன்னேற்றம் அடைகிறதுக்கு பதிலாக விழுந்து விழுந்து ஒரு பைசா மதிப்பில்லாத பதவியை அடைவாங்க. எங்கே ராஜா, எங்கே தாழ்ந்த பதவி, அங்கே சுகம்தான் இருக்கிறது. ஆனால் உயர்ந்த பதவி அடைவதற்காக முயற்சி செய்யப்படுது அப்படிங்கிறாங்க. ஆமா, ராஜ பதவி எங்க இருக்கு, தாச பதவி எங்க இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க நல்ல முயற்சி செஞ்சு நல்ல பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா உயர்ந்த பதவி அடையலாம். இல்லாட்டினா 10 பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாத பதவி தான் கிடைக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற சொல்றாரு. கூடவே சென்டருக்கு வரவங்க எல்லாம் ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க, திடீர்னு ஒரு நாள் வராம போயிட்டாங்க, அப்புறம் சென்டருக்கு ரெகுலரா வர்றதே இல்லை அப்படிங்கிறதுனா அவங்க விகாரத்துல விழுந்துட்டாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. விகாரத்துல விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களால அந்த ஞானத்தை தாரணை செய்ய முடியாது, மனசு உறுத்திட்டே இருக்கும் இல்லையா அப்படின்றத சொல்றாரு அப்பா. அதனால விகாரத்திலயும் விழக்கூடாது, சென்டருக்கும் ரெகுலரா வரணும். இருந்தாலும் முயற்சி மட்டும் இறுதி வரைக்கும் விடவே கூடாது அப்படிங்கறத சொல்றாங்கப்பா. ரெகுலரா சென்டருக்கு வரணும், ஞானம் கேட்கணும், முரளி படிக்கணும், இத ரெகுலரா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. வராம மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட், யாரை போன்று முயற்சி செய்தால் வெற்றி மாலையில் வர முடியும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, இப்ப வந்து அனைவருமே வந்து முயற்சி செய்து கொண்டிருக்காங்க. ராஜா மகேந்திரன் போபாலினுடைய ராஜாவும் கூட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த ராஜா ஒரு பைசா மதிப்பில்லாதவர். இவரோ பிரம்ம பாபா சூரிய வம்ச ராஜ்யத்தில் செல்லக்கூடியவர். இது போன்று முயற்சி செய்தால்தான் வெற்றி மாலையில போக முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமா, அவர் கலியுகத்து ராஜா, ஆனா இவரு சத்தியுகத்து ராஜா அப்படிங்கறத அவரு ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாத உலகம் இது. கலியுகமே ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாத உலகம். அதுல ஒருத்தர் ராஜா இருக்காருன்னா என்ன சுகத்தை அடைய போறாரு? அவருக்கும் பல கவலைகள் இருக்கும். பிரஜைகளை பார்க்கணும், செல்வத்தை பார்க்கணும், இதெல்லாம் நிர்வாகம் செய்யணும், அதுவே பெரிய தலைவலி இல்லையா? ஆனா சத்தியுகத்துல பாருங்க, அந்த ராஜாவுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஒரு வாட்டுக்கு ராஜ்யம் நடக்க போது, இவர் வாட்டுக்கு அமைதியான சுகமான ராஜ்யத்துல ராஜாவா இருக்கிறதுதான் உண்மையான சந்தோஷம். துக்கமான உலகத்துல ராஜாவா இருக்குது அதான் பெரிய கொடுமை.
ஆமா. அதான் அதனாலதான் 10 பைசாக்கும் பிரயோஜனம் அது இல்லாத அதுக்கு ராஜான்னு கூட சொன்னாரு. அடிச்சுக்கிறாங்கல்ல பிரதர். எல்லாம் பதவிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு முட்டி மோதிட்டு நிக்கிறாங்க. ம். இந்த பதவி அதுவும் கிடைக்கணும் கரெக்ட். அப்படிங்கிறது. ம். பார்த்தா நமக்கு சிரிப்பார்ல. ம். ம். எவ்வளவு ஒரு எனக்கும் கஷ்டமா டென்ஷனான ஒரு இதுக்காக ஒர்க்கு. ரொம்ப போட்டி போட்டுட்டு நின்னு ஜெயிக்கிறாங்க. அது வந்து எவ்வளவு ஒரு இதா இருக்கு. ம். அதான் பேர் புகழ் ம். மரியாதைன்னு அப்பா ம். சொல்றாரு இல்லையா, எல்லாம் 5 விகாரத்துல மாட்டி புத்திய குழப்பி ம். வச்சிருக்கு மாயா. நம்மள அப்பா வந்து விடுவிச்சுட்டாரு. பேர் வேணாம், புகழ் வேணாம், மரியாதை வேணாம், அப்பா நீங்க மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னு நம்ம வந்ததுனாலதான் நம்ம இப்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா ம். ஆத்ம உணர்வுல இருக்க முடியுது. நம்ம போய் அந்த பேர் புகழ் மரியாதையில போய் மாத்தோம்னா அவங்கள மாதிரி நம்மளும் அடிச்சுட்டு இருக்க வேண்டியதான். ம். அதத்தான் அப்பா அப்படி சொல்றாரு, ம். நீங்க அதுல இருந்து தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு. ம். ஆமா. ம். நெக்ஸ்ட் எது காமத்திற்கு அடுத்தபடியாக மோசமானது அப்படிங்கிறாங்க பாபா. அது என்னதுன்னா, நம்முடைய கண்கள்ல எங்கேயும் குற்ற செயல் நிகழவில்லை தானே என தன்னுடைய மனதை வந்து சோதித்து கொண்டே இருக்கணும். பாபா புரிய வைக்கிறாரு, குற்றமற்றதாகி விட்டால் வேறு என்ன வேண்டும், விகாரத்தில் ஈடுபட மாட்டார்கள். இருப்பினும் எங்காவது கொஞ்சமாவது கண்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறது. நம்பர் 1 காமம், குற்றப்பார்வை மிகவும் மோசமானது. ஆகையினால்தான் கிரிமினலைஸ்டு சிவிலைஸ்டு என்ற பெயர் இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, கிரிமினலைஸ்ட்னா குற்ற பார்வையுடையவர்கள், சிவிலைஸ்ட்னா நல்ல பார்வையுடையவர்கள், நாகரிகமா பார்க்கக்கூடியவங்க அப்படிங்கிறத சொல்றாரு. பார்வை எப்பவுமே இந்த விகார பார்வையை தான் பாக்குறீங்க, சரீரத்தையே பார்க்கக்கூடிய பார்வை பழகி வச்சிருக்கோம். அந்த சம்ஸ்காரம் பழகி இருக்கிறதுனால அது மீண்டும் மீண்டும் சரீரத்தையே பார்க்க தோன்றுது அப்படிங்கிறத சொல்றாரு. நம்ம கூட முதல்ல சொல்லியிருந்தோம், பார்வையை மாத்தணும்னா பார்வைக்கு மட்டும் கட்டளை கொடுத்துட்டே இருங்க, என்னுடைய பார்வை தூய்மை அடையட்டும் அப்படின்னு. தந்தையை மனசு நினைச்சு ஒளிப்பொலியா நினைச்சு பார்வை தூய்மை அடையட்டும் அப்படிங்கிற இந்த பார்வையை மட்டும் முதல்ல சரி பண்ணுங்க. ஏன்னா திருஷ்டி மாறுச்சுனாதான் சிருஷ்டி உண்டாகும்னு அப்பா சொல்றாரு இல்லையா, அதனால அந்த பார்வைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். அதேதான், அதையும் பிராக்டிஸ் பண்ணுங்க. கூடவே எதிரில இருக்க ஆத்மா விருந்தாளி கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த சரீரத்தை பயன்படுத்த போகுது, அப்புறம் அதுவும் அதை பார்த்து முடிஞ்சோடனே கிளம்ப போகுது. இந்த உணர்வு ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, அந்த விருந்தாளிங்கிற உணர்வு. அதனாலதான் அந்த விருந்தாளிங்கிற அந்த வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆத்மா பரமாத்மா இப்படிங்கறத நம்ம புத்தியில ரொம்ப தீர்க்கமா கொண்டுட்டு வர வேண்டியதா இருக்குது. ஆனா விருந்தாளின்னு புரிஞ்சுக்கிறது நம்ம ஏற்கனவே அது பழகின விஷயம் தானே, கலியுகத்திலேயே கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு. அது போல எதிரில இருக்க சரீரத்துல இருக்கவங்களும் ஒரு கெஸ்ட் மாதிரி அந்த ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த பார்ட் முடிஞ்சோடனே அவங்களும் கிளம்பி போயிட போறாங்க. அப்ப அவங்க மீது பற்றுதலும் உண்டாகாது இல்லையா. வீட்டுக்கு விருந்தாளி வந்து அவங்க மேல நமக்கு பற்றெல்லாம் உண்டாகாது. நல்லா அன்பா கவனிப்போம், மரியாதை கொடுப்போம், எல்லா காரியமும் செய்வோம். இருந்தாலும் அவங்க இங்கேயே தங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். அவங்க மேல ஒரு பற்றுதெல்லாம் உண்டாகாது. அதனாலதான் அந்த பார்வையில பாருங்க அப்படிங்கறத சொல்றேன். மீரா சிஸ்டர் வந்து ஒரு உதாரணம் கொடுத்தாங்க, அது எனக்கு ரொம்ப மனசுல நல்லா பிடிச்சிருந்துச்சு. அது என்னன்னா, நீங்க ஏற்கனவே இறந்துட்டீங்க, அப்பா சொல்றாராம், பிள்ளை நீங்க போயிட்டு வாங்க, போய் ஏற்கனவே இறந்துட்டேன், இருந்தாலும் இந்த உடம்ப வந்து உனக்கு கொஞ்சம் கடனா கொடுத்துருக்குறேன், கொஞ்ச நாள் போய் அங்க இருந்து என்னுடைய சேவையை மட்டும் செய்யணும், மத்தது எதையும் செய்யக்கூடாது, அதுக்காக தான் இந்த உடம்ப கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துல இருங்க. அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து எல்லாமே தூய்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே நம்ம இறந்துட்டோம், இப்ப அந்த இருக்கிற உடம்பு வந்து பாபாவோட சேவைக்கு தான் அப்படின்னு நம்ம பயன்படுத்தி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம செய்யற சேவை எல்லாமே தூய்மையா இருக்கும். அது எந்த அர்த்தத்துல சொன்னாங்க அப்படின்னா, சூத்திரனா நம்ம இறந்து போயிட்டோம். சூத்திரன் அந்த பழைய சம்ஸ்காரம் பழைய விஷயங்கள் அதுல எல்லாம் இறந்து போயிட்டோம், மொத்தமாவே போயிடுச்சு எல்லாமே. இப்ப புது பிறவிக்கு வந்துட்டீங்க இல்லையா, புது பிறவி வந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கு தான் குழந்தையா மாறி இருக்கீங்க. அப்பா அப்பாவால சரீரத்தை கொடுக்க முடியாதுங்கிறனால இந்த பழைய சரீரத்திலேயே அப்பா உட்கார வச்சிருக்காரு. பழைய சரீரத்திலே இருந்தாலும் நீங்க இறந்துட்டீங்க, தந்தை என்ன காரியம் சொல்றாரோ அதுபடி நீங்க நடத்துங்க உங்க இந்திரியத்தை அப்படிங்கறதுக்காக சிஸ்டர் அப்படி சொல்லியிருந்தாங்க. இந்த விருந்தாளிங்கிற உணர்வு கூட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, என்ன அப்படின்னா, நீங்க சங்கம யுகத்துல எந்த அளவுக்கு உங்களை விருந்தாளின்னு புரிஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு சத்தியுகத்துல நீங்க எஜமானர்களா இருப்பீங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம், எல்லாமே நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கான பாயிண்ட் தான். நெக்ஸ்ட், நாம் உயர்ந்த நிலையை அடையாததற்கு என்ன காரணம் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. நம்முடைய நிலையை அடையாததற்கு இதுவே காரணம், பாபாவிடம் நாம் மறைத்து விட்டோம்.
இது போன்று ம், பலர் மறைக்கிறாங்க. சர்ஜனிடம் 5 விகாரங்களின் நோயை மறைக்க கூடாது. உண்மையை ம், சொல்லணும். நம்முடைய புத்தி இந்த பக்கம் ம். போகிறது, சிவபாபாவிடம் போகவில்லை என்பதை தெரிவிக்கவில்லை என்றால் அது விருத்தி ம். அடைந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. என்ன விருத்தி அடைந்துகிட்டு போகுமா? நம்ம புத்தி பாபா கிட்ட போகாம வேற எங்கேயோ போயிட்டு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் ஆ, தெரிவிக்காம இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது ஆ. அந்த ஆமா, இது ஆமா. அப்படியே அப்பா தொடர்ந்து கிட்ட நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆமா, பாபா. ஆமா. புத்தி ஒரு அலைப்பாஞ்சுக்கிட்டே டாக்டர் தான் இருக்கும். ம். உம் அப்பா கிட்ட எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லணும் அப்படிங்கறத சொல்றாரு. உம் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறோம் அப்படின்னா உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு டாக்டர்கிட்ட சொல்லும் போதுதான் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் அவர் கொடுப்பாரு. அப்படிங்கிறப்ப இவரும் அழிவற்ற சர்ஜனா இருக்காரு இல்லையா, தந்தை கூட நமக்கு. அதனால அவர்கிட்ட நம்ம நம்ம ஆத்மால இருக்கக்கூடிய அந்த விகாரங்கள், மனதில் வரக்கூடிய உணர்வுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெளிப்படையா சொல்லணும். நான் இன்னும் இந்த குற்ற பார்வையோட தான் பாபா பாக்குறேன், நான் இன்னும் கோவப்படுறேன், அகங்காரத்தை காட்டுறேன், இன்னமும் குழந்தைகள் மீது, கணவர் மீது பற்றுதல் இருக்கு, இன்னமும் சில பொருட்களை பார்த்தா பேராசை வருது, எடுத்து திருடி சாப்பிடணுன்ற எண்ணம்லாம் வருது பாபா அப்படின்னு வெளிப்படையா தந்தை கிட்ட சொல்லும் போதுதான் தந்தை அதுக்கேற்ற இந்த ஞானத்தின் சஞ்சீவினியை கொடுப்பாரு. எப்ப அந்த ஞான சஞ்சீவினியை சாப்பிடுறீங்களோ அப்பதான் அந்த விகாரத்துல இருந்து விடுபட முடியும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அதனால தந்தை கிட்ட எதையும் மறைக்காதீங்க, இந்த டாக்டர் கிட்ட எதையும் மறைக்காதீங்க, வெளிப்படையா சொல்லுங்க. அதுக்கேற்ற ஞான சஞ்சீவினி மூலிகைய அப்பா நான் கொடுப்பேன். அதனால அந்த சஞ்சீவினிய சாப்பிட்டு நீங்க இந்த விகாரத்துல இருந்து வெளியேறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. நெக்ஸ்ட், எது பரம்பரையாக இருந்து வந்தது அப்படின்னு அனைவரும் சொல்றாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா, இப்போது பாபா புரிய வைக்கிறாரு, குழந்தைகளே ஆத்மாபிமானி ஆகுங்க, தன்னை ஆத்மான்னு உணருங்க. ஆத்மா சகோதரன். நீங்கள் பூஜைக்குரியவராக இருந்த பொழுது எவ்வளவு சுகமாக இருந்தீங்க, இப்பொழுது பூஜாரியா ஆயிட்டீங்க, துக்கமுடையவர் ஆயிட்டீங்க. உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? இந்த இல்லற ஆசிரமம் பரம்பரையாக வந்ததுன்னு அனைவருமே சொல்றாங்க. ராம் சீதாவிற்கு குழந்தைங்க இல்லையா என்ன? ஆனால் அங்கே விகாரத்தினால் குழந்தைகள் பிறக்கிறது இல்ல. அட, அவர்கள் இருப்பதோ சம்பூர்ண நிர்விகார உலகம். அங்கே விகாரமே இல்ல. பிரஷ்டாச்சாரத்தினால் பிறப்பதும் இல்ல. அங்கே இந்த ராவண ராஜ்யமும் கிடையாது. அதுவோ ராமராஜ்யம். அங்கே ராவணன் எங்கிருந்து வந்தான்? மனிதர்களோட புத்தியில முற்றிலும் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, இப்படி அது பரம்பரையா வந்திருக்குது இந்த இல்லற ஆசிரமம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விகாரத்துல விழுகிறதுக்காக மனிதர்கள் துவாபர யுகத்துல சொல்லி வச்சிருந்திருக்காங்க, இது இல்லற வாழ்க்கை, இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா ராம் சீதாவுக்கு கூட குழந்தைகள் இருந்துச்சு. அது சம்பூர்ண உலகமா இருந்துச்சு. அங்க யோக பலத்தினாலதான் குழந்தைகள் பிறக்குமே தவிர இப்படி விகாரத்தினால குழந்தைகள் பிறக்காது அப்படிங்கறத சொல்றாரப்பா. அப்ப எங்க இருந்து இந்த ராவணன் வந்தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் நீங்க. அது இந்த தேக உணர்வுக்கு நீங்க அடிமையான காலம் துவாபர யுகம். அங்க இருந்துதான் இந்த ராவணன் உங்களுக்குள்ள பிரவேசமாகி இந்த விகாரத்துல எல்லாம் விளை வச்சுட்டான் அப்படிங்கறத சொல்றாரப்பா. இத கூட மனிதர்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு. நெக்ஸ்ட், பரம்பரையாக வந்தது என்று நாம் எதை கூறுகிறோம் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, நான் உங்களை சதோ பிரதானமாக மாற்றினேன், உங்களுடைய படகை கரை சேர்த்தேன். மீண்டும் உங்களை தமோ பிரதானமாக மாற்றியது யாரு? ராவணன். இதை கூட நீங்கள் மறந்துட்டீங்க. இதுவும் பரம்பரையாக வந்ததுன்னு சொல்றீங்க. அட, பரம்பரையாக எப்போதிலிருந்து? ஏதாவது கணக்கு சொல்லுங்க. எதுவுமே புரிந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு எவ்வளவு ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்தேன் என பாபா கேக்குறாரு. இது பாரதவாசியாக நீங்கள் மிகவும் குஷியில இருந்தீங்க, வேற யாருமே இல்ல. கிறிஸ்துவர்கள் கூட பாரடைஸ் இருந்ததுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, பாரடைஸ், அல்லாவின் பூந்தோட்டம், சொர்க்கம், வைகுண்டம் எல்லாமே இந்த சொர்க்கத்தை தான் குறிக்குது அப்படிங்கறத சொல்றாரு. இங்க பாருங்க, அப்பா உங்களை சத்துவ பிரதானமா ஆக்குனேன், ஆனா இந்த ராவணனை பாருங்க உங்களை தமோ பிரதானமா ஆக்கி வச்சிருக்கான். அப்பா சுகமா சத்தியுகத்தை உருவாக்கி கொடுத்தேன், அங்க எவ்வளவு சுகமா வாழ்ந்தீங்க. இந்த ராவண ராஜ்யத்துக்கு நீங்க எப்ப வந்தீங்களோ அப்பதே துக்கமானவர்களா மாறிட்டீங்க அப்படிங்கறத சொல்றாரு. சுக துக்கத்தின் விளையாட்டா இருக்கு இந்த டிராமா அப்படின்றத புரிய வைக்கிறார். இன்னைக்கு சொல்லாததானே சுகம், துக்கம், சொர்க்கம், நரகம், ராமராஜ்யம், ராவண ராஜ்யம், சத்துவ பிரதானம், தமோ பிரதானம், எல்லாம் இதே வருஷம். ஆமா. நெக்ஸ்ட், பழமையிலும் பழமையானவர், புதுமையிலும் புதுமையானவர் யார் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, தேவதைகளுடைய சித்திரங்கள்
தேவதைகளுடைய சித்திரங்கள் கூட இருக்குது. அவர்களோட பழமையானது எதுவுமே இல்ல. பழமையிலும் பழமையானவர்கள் இந்த லட்சுமி நாராயணன் அல்லது இவருடைய பொருட்கள் அனைத்தையும் விட பழமையிலும் பழமையானவர் ஸ்ரீ கிருஷ்ணர். புதுமையிலும் புதுமையானவர் கூட ஸ்ரீ கிருஷ்ணர் தான். பழமையானவர் என ஏன் சொல்லுகிறோம்? ஏன்னா முடிந்து விட்டதில்லையா? நீங்கள் தான் வெண்மையாக இருந்தீங்க, பிறகு கருப்பாகி விட்டீங்க. கருப்பான கிருஷ்ணரை பார்த்து மிகவும் குஷி அடைகிறீங்க. ஊஞ்சலில் கூட கருப்பானவரை வைத்து ஆட்டுறாங்க. வெள்ளையாக எப்போது இருந்தார் ஏன்னா அவர்களுக்கு என்ன தெரியும்? கிருஷ்ணரிடம் எவ்வளவு அன்பாக இருக்கிறாங்க. ராதை என்ன செய்தார் அப்படின்னு ஒண்ணும் தெரியாதுங்கிறாங்க. ஆமா, கருப்பு வெள்ளை அப்படிங்கறத சொல்றாரு. இருக்கிறதுலே பழமையிலும் பழமையானவர் யாருன்னு கேட்டா அவரும் கிருஷ்ணர் தான். புதுமையிலும் புதுமையானவர் யாரு? அவரும் கிருஷ்ணர் தான். இதுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா பழமையிலும் பழமையானவர் அப்படின்னா அந்த போன கல்பம் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஏற்கனவே கிருஷ்ணராக இருந்தாரு, இருந்தவரு இப்ப பழமையா மாறிட்டாரு அப்படிங்கறத சொல்றாரு. அதனாலதான் கருப்பானவரை காமிச்சிருக்காங்க கிருஷ்ணரை. அததான் அவரை இப்ப எந்த அளவுக்கு அவர் மீது அன்பு செலுத்துறாங்க, கருப்பான கிருஷ்ணரை வச்சுதான் ஊஞ்சல் ஆட்டுறாங்க, மகிமை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா கருப்புல இருந்து வெள்ளையா மாறணும். அதான் புதுமையிலும் புதுமையானவரும் இந்த கிருஷ்ணர் தான். இப்ப நீங்க தான் இந்த பிரம்மா தான் கிருஷ்ணரா மாற போறாரு இல்லையா? இப்ப இந்த முயற்சி செஞ்சு தந்தை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்ரீமத் படி நடந்து தூய்மை அற்ற நிலையில இருந்து தூய்மையா மாறி அந்த பதவியை அடைய போறாரு அப்படிங்கறத சொல்றாரு. அதான் புதுமையிலும் புதுமையானவரும் இந்த கிருஷ்ணர் தான். அவர் எப்ப வெள்ளையா இருந்தாரு, எப்ப கருப்பா மாறினாரு, இந்த விஷயமே மனிதர்கள் தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஆனா குழந்தைங்க நீங்க இப்ப புரிஞ்சுட்டீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அதை எங்கே போய்விட்டது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்ன்றது, நீங்க இங்க உண்மையான சங்கத்துல இருக்கிறீங்க, வெளியில கெட்ட சங்கத்துல சென்றதை மறந்துடுறீங்க. யானையை கூட முதலை முழுங்குது அப்படிங்கிற மாயை மிகவும் சக்திசாலியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது இல்ல, யானையை கூட முதலை முழுங்குவது போல அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. கஜேந்திர மோட்சம் கதை. அது மாயை மிகவும் சக்திசாலியா இருக்குது. இப்படியும் இருக்கிறாங்க. இப்போது ஓடிவிடுவோம் ஓடி விடுறாங்க. சிறிதளவாவது தனக்குள்ள அகங்காரம் வருவதனால சத்தியத்தை அழித்துறாங்க. எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறாரு. இதில் அகங்காரம் இதில் பயப்படக்கூடாது. பாபா இவ்வாறு ஏன் கூறுகிறார்? நம்முடைய மரியாதை போய்விட்டது. மரியாதை ராவண ராஜ்யத்திலேயே போயிடுச்சு. தேக அபிமானத்துல வர்றதுனால தனக்குத்தானே நஷ்டப்படுத்தி கொள்றாங்க. கோபம் மற்றும் பேராசை கூட குற்றமானவைகள். கண்களால் பொருட்களை பார்க்கிறார்கள், அப்போதுதான் பேராசை ஏற்படுது அப்படிங்கிறாங்க. அகங்காரமும் பேராசையும் பத்தி சொல்றாரு. அகங்காரம் அவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. அபிமானம் வந்துருது, நமக்கு மரியாதை இல்லாம பேசிட்டாங்க, நமக்கு மரியாதை போயிடுச்சு, நம்மளுடைய விகாரம் எல்லாம் வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப அந்த அபிமானம் வந்துருது. நம்மள எல்லாம் தவறா பாப்பாங்களோ, குற்றப்பார்வையோட பாப்பாங்களோ, நம்ம இவங்களுக்கு பெரியவங்களா நினைச்சோம், இவங்க என்ன இவ்வளவு மோசமா இருக்காங்கன்னா அப்படி மத்தவங்க நம்மளை தாழ்த்தி பார்ப்பாங்களோ அப்படிங்கிற அந்த அபிமானம் அகங்காரம் வந்ததுனால அவங்க சண்டையை விட்டுட்டே போயிடுறாங்க. உங்களுடைய மரியாதை எப்ப போச்சான்? அப்பயே போயிருச்சு உங்க மரியாதை. இப்ப போறதுக்கு என்ன இருக்குது? இப்ப நீங்க முயற்சியாளர்கள், எல்லாருக்குள்ளயும் அந்த விகாரங்கள் இருக்கதான் செய்யும். அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகட்டும். இவங்களுக்குள்ளயும் இருக்குது, நமக்குள்ள இருக்குது, சரிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம அதை விரட்டுறதுக்கு என்ன காரியம் செய்யணுமோ அத ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு செய்யுங்க. அப்படின்னா தான் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் விகாரங்களை விரட்ட முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. பேராசை என்ன செய்யுதுன்னு சொல்றாருப்பா, எதையாவது பொருள் திருடி சாப்பிடணும், திருடி சாப்பிடணும்னு ஏமாத்துறதெல்லாம் எது? இந்த கண்கள் தான். ஏதாவது ஒரு பொருளை பார்த்த உடனே அதன் மீது ஆசை வந்துடுது, அதை எடுத்து வச்சுக்கணும்னு தோணுது, பற்று வந்துடுது. இப்படி 5 பூதங்களும் உங்களை தொடர்ந்து துன்புறுத்திக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது சொல்றாரு. இதெல்லாம் சோதிச்சு நீங்க தான் வெளியேற்றணும். அதுல இருந்து வெளியேற்றுறதுக்கு தான் தந்தை ஞானம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது சொல்றாருப்பா. நிராகார தந்தை எந்த மாதிரி மலர் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, தந்தை தனது மலர் தோட்டத்தை பார்க்கிறாரு. என்னென்ன விதமான மலர்கள் இருக்கிறாங்க. இங்கிருந்து சென்று பிறகு அந்த தோட்டத்தில் மலர்களை பார்க்கிறார். சிவத்தந்தைக்கு மலர்களை அணிவிக்கிறாங்க. அவரோ நிராகார், சைதன்ய மலர். இப்போது நீங்கள் முயற்சி செய்து இது போல மலர்களாவீங்க அப்படின்னு பாப்பா சொல்றாரு. ஆமா,
எனக்கு சைத்தன்ய மலர்கள் தான் பிடிக்கும், ஏன்னா நான் சைத்தன்ய மலராவே இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க கூட முற்களா இருக்கீங்க, இப்படி விகாரத்தினால தூண்டப்பட்டதுனால எல்லாரையும் ஒருத்தர் மாத்தி மாத்தி துக்கம் கொடுத்து காயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்படி முற்களா இருக்காதீங்க. தந்தை எப்படி மலரா இருக்கேன் அது போல நீங்களும் மலராகணும். அந்த உலகியல் மனிதர்கள் ஸ்தூல மலர்களை கோயில்ல அபிஷேகத்துக்கு படைக்கிறாங்க. எனக்கு அதுல எல்லாம் திருப்தி கிடையாது. உங்களுடைய நீங்க தான் எனக்கு வேணும். நீங்க தான் முற்கள்ல இருந்து இப்ப மலரா மாற போறீங்க. சைத்தன்ய மலர்களான ஆத்மாக்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறது சொல்றாங்கப்பா. எதை நாம் நாடகம்னு உணரணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களே, எது முடிந்து விட்டதோ அதை நாடகம்னு உணருங்க. யோசிக்காதீங்க எவ்வளவு உழைக்கிறார்கள், எதுவும் நடப்பதில்லை, தங்குவதும் இல்லை. அட பிரஜைகள் கூட வேண்டும் இல்லையா? சிறிதளவு கேட்டாலும் அவர்கள் பிரஜைகள் ஆகிறாங்க. பிரஜைகள் நிறைய பேர் உருவாகணும். ஞானம் ஒரு பொழுதும் அழியறதில்லை. ஒருவேளை சிவபாபா என்று இதை கேட்டாலும் கூட பிரஜையில வந்துடுவாங்க. நாம் இந்த ராஜ்யத்துல இருந்தோம், அதை மீண்டும் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது உள்ளுக்குள் உங்களுடைய நினைவில் வர வேண்டும். அதற்காக முழுமையாக முயற்சி செய்யணும். முற்றிலும் துல்லியமாக சேவை நடந்து கொண்டிருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, எது நடந்தாலும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டிராமான்னு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. பின்னாடி நடந்ததை போய் யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு துக்கப்பட்டுட்டு கவலைப்பட்டுலாம் இருக்காதீங்க. நீங்க பழச நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு துக்கப்பட்டுட்டு பயந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்க பிரஜையர்ல தான் போயிடுவீங்க. டிராமான்னு ஃபுல் ஸ்டாப் வைக்க தெரிஞ்சவங்க தான் எஜமானரா மாற முடியும், உயர்ந்த பதவி அடைய முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. டிராமா பாயிண்ட் அவ்வளவு முக்கியம். ஏன்னா டிராமா பாயிண்ட் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா நேரத்தை வீணடிக்கிறோம், கண்டதை நினைச்சு நம்மளுடைய அமைதியின் பொக்கிஷத்தை இழக்கிறோம், மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தை இழக்கிறோம், குஷி இல்லாம போயிடுது, மனசோர்வு உடையவர்களா மாறுறோம். அப்படியே மனசோர்வு வந்துச்சுன்னா மாயை வந்து மறுபடியும் தேக அபிமானத்தை கூட்டிட்டு போய் அது நல்லா பாலனை பண்ணும் மாயா. அப்புறம் விகாரத்துல தள்ளும். இப்படி ஒவ்வொன்னா போயிடும். அதனால டிராமா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது தான் கரெக்டான இருக்கும் அப்படின்றத சொல்றாரு அப்பா. டிராமான்னு ஃபுல் ஸ்டாப் வைக்கலன்னா மனச்சோர்வு உடையவரா ஆவீங்க. அதனால பிரஜையில போயிடுவீங்க. பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு நீங்க டிராமா ஃபுல் ஸ்டாப் வைக்கல அப்படின்னா அப்படிங்கறத சொல்றாரு. இந்த பின்னாடி இந்த எச்சரிக்கையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பின்னாடி நடக்குதா நான் யோசிக்க கூடாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பேரே என்ன காலம்னு வச்சிருக்காங்க, இறந்த காலம். இறந்து போயிருச்சு, நடந்து முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆச்சு, செத்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ செத்ததுக்கு ஏன் போய் செத்ததை போய் யாரா நோண்டிட்டு இருப்பாங்களா, அது என்ன நடந்துச்சு இது இப்படி நடந்துச்சு அப்படின்னு. அப்புறம் செத்ததெல்லாம் நோண்டக்கூடாது. அதனாலதான் அப்பா டிராமான்னு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க அப்படிங்கறத சொல்றாரு. சிவபாபான்னு ஒரு வார்த்தை கேட்டா கூட அவங்க பிரஜையில வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப அந்த அளவுக்கு சேவைங்க எல்லாருக்கும் பாபாவோட அறிமுகத்தையும் கொடுக்கணும் என்ன சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் பெரியதிலும் பெரிய புண்ணியம் எதுன்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, இந்த சமயம் வந்து உலகத்துல ஒவ்வொரு நேரமும் துக்கம்தான் இருக்குது மற்றும் உங்களிடம் ஒவ்வொரு நேரமும் மகிழ்ச்சி இருக்குது. எனவே துக்கமான ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும். இதுதான் அனைத்திலும் விட பெரியதிலும் பெரிய புண்ணியம் ஆகும். உலகத்தினர் மகிழ்ச்சிக்காக எவ்வளவு நேரம் செல்வத்தை செலவு செய்யறாங்க மற்றும் உங்களுக்கு சகஜமாக அழிவற்ற மகிழ்ச்சியினுடைய பொக்கிஷம் கிடைச்சிருக்குது. இப்பொழுது என்ன கிடைச்சிருக்கிறதோ அதை பகிர்ந்து கொண்டே செல்லுங்க. பகிர்ந்தளிப்பது என்றால் அதிகரிப்பது. இவர்களுக்கு ஏதோ சிரேஷ்ட பிராப்தி கிடைத்துள்ளதால் மகிழ்ச்சி உள்ளது என்று யாரெல்லாம் சம்பந்தத்தில் வருவார்களோ அவர்கள் அனுபவம் செய்வாங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, இருக்கிறதுலே பெரிய புண்ணியம் எதுனா நீங்களும் குஷியா இருக்கணும், மற்றவர்களையும் குஷிப்படுத்தணும் அப்படிங்கறத சொல்றாரு. நீங்களும் மகிழ்ச்சியா இருந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சி படுத்துறதுதான் பெரிய புண்ணியம் இருக்குது. அந்த காரியத்தை செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாரு. உங்களை பாக்குறவங்க கூட சம்பந்தம் பெறவங்க யாரு வந்தாலும் அவங்க நம்மளை பார்த்து இவங்களுக்கு ஏதோ பெருசா பாக்கியம் கிடைச்சிருக்குது, பெரிய பிராப்தி அடைஞ்சிருக்காங்க, பெரிய புதையலே கிடைச்சிருக்குது போல இவங்களுக்கு அப்படின்னு உங்களை பார்க்கும் போதே அவங்க புரிஞ்சுக்கணும். அப்ப உங்களுடைய முகமே விளம்பர பலகை அப்படின்றதெல்லாம் சொல்றாரு இல்லையா. அதுதான் நீங்க குஷியா இருந்து மற்றவர்களுக்கும் குஷியை பகிர்ந்து அளிக்கணும். இதுதான் நல்ல புண்ணிய காரியம் அப்படிங்கறத சொல்றாருப்பா. ஆமா, உலகத்தினர் மகிழ்ச்சிக்காக எவ்வளவு நேரம் செல்வத்தெல்லாம் செலவு செய்றாங்க, எங்கெங்கயோ போறாங்க, டூர் போறாங்க, டென்ஷன் இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு ஹில்ஸ் ஏரியாவெல்லாம் போறாங்க, அதுக்கெல்லாம் செலவு பண்றாங்க. தீம் பார்க் எல்லாம் போறாங்கல்ல, பிளாக் தண்டர், அதிசயம் அதெல்லாம் போறாங்கல்ல, அதெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளவு குஷி கிடைச்சிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றேன்.
ஆமா. நெக்ஸ்ட் யார் ஒரு பொழுதும் ஏமாற்றம் அடைய மாட்டாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அனுபவி ஆத்மா ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் ஏமாற்றம் அடைய மாட்டார். அவர் எப்பொழுதும் வெற்றியாளராக இருக்கிறார் அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, எப்பவுமே இந்த ஞானத்தின் அனுபவம் இருந்துச்சுன்னா எப்பவுமே உங்களுக்கு வெற்றி தான். உங்களை யாருமே ஏமாத்த முடியாது. அனுபவம் இல்லைன்னா ஏமாந்துகிட்டே இருப்பீங்க அப்படிங்கறத சொல்ற. அப்ப அனுபவ மூர்த்தியா மாறுங்க அப்படிங்கறத சொல்ற. ஞானத்தின் அனுபவம் உங்களுக்கு வாழ்க்கையின் அனுபவமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்ற. இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்க எப்பவும் வெற்றியாளராக இருப்பீங்க அப்படிங்கிறாரு. இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஒரு கிளான்ஸ் அப்படியே பாத்துருவோம். பாபா இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத. ஒவ்வொரு ஆத்மாவும் அதிசயப்படுறது என்னன்னா, நம்ம படைப்பவர் படைப்பை வந்து மறந்துடுறதுதான் ஆச்சரியமா இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. ரெண்டையுமே மறந்துடுறாங்க அப்படின்றாங்க. அறியாமையின் காரணமாக நம்ம எதனால வந்து நம்ம இவ்வளவு துக்கம் அடைஞ்சோம் அப்படின்னா, பாபா வந்து சர்வவியாபி அப்படின்னு சொல்லி நம்ம நிந்தித்ததுனாலதான் அப்படிங்கிறாரு சொல்றாங்க. பக்தி மார்க்கத்துல பாரதம் வந்து ரொம்ப ஏழை ஆயிடுச்சு அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தங்களுடைய ராஜ்யத்திலையும் சுகம், ராவணனுடைய ராஜ்யத்துல எவ்வளவு துக்கம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும். எப்படி வந்து இங்கிலீஷ்காரங்க பீரியட்ல வந்து நம்ம எவ்வளவு கஷ்டம் அடைஞ்சோம் அப்படின்னு மனிதர்கள் நினைச்சு பாக்குறது மாதிரி நம்ம வந்து நம்ம சுகம் துக்கத்தை வந்து இப்ப நினைச்சு பார்த்து அதுல இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு அழுக்கான கர்மங்களை செஞ்சிருக்கிறோம். மனிதருடைய செயல் ஒவ்வொரு நாளும் வந்து குற்றமுடையதா இருக்குது அப்படிங்கிறது குழந்தைங்க ஒவ்வொருத்தருக்கும் நினைவு வரணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. மாயாவனுடைய சங்கத்துல வந்து நம்ம விழுந்ததே வந்து விகாரங்கள்ல விழுந்திருக்கிறோம். பாபாவை வந்து கல்லிலும் முள்ளிலும் இருக்காரு அப்படின்னு நம்ம நிந்தனை பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு பாபா சொல்றாரு. நினைவுல இருக்கும்போது புத்தி வந்து ரொம்ப அலைப்பாயுது. அதனால புத்தி அலைப்பாயிரதெல்லாம் நிறுத்திட்டு பாபாவை வந்து நல்லா நினைக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து வேஷ்யாலயத்துல இருந்து பாபா நம்மள வெளியே கொண்டுட்டு வராரு, சிவாலயத்துக்கு அழைச்சிட்டு போறாரு அப்படிங்கறத நம்ம நினைவு செஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வரிசை கிரமத்துலதான் ராஜ்யம் உருவாயிட்டு இருக்குது. இப்ப வந்து சதோ பிரதானமாக மாறணும் அப்படிங்கறது நம்ம புத்தியில இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. 100 மடங்கு தண்டனை வந்து நமக்கு கிடைக்கும் 5 விகாரங்கள் நமக்கு விடுபடல அப்படின்னா அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. நம்ம வந்து சரீரம்னு நினைக்கும் போது ஞானத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. இல்லறத்துல இருந்துட்டு இருந்தாலும் நம்ம உயர்ந்த நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரம்ம பாபாவை போல நம்ம முயற்சி செஞ்சு வெற்றி மாலையில வரணும். ரெகுலரா வராதவங்க, கிளாஸ் கேட்காதவங்க எல்லாம் உயர்ந்த பதவியை அடைய முடியாது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. குற்றப்பார்வைதான் காமத்துக்கு அடுத்தபடியா இருக்குது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து என்ன கர்மம் செய்யறாங்க, எவ்வளவு சேவை, குற்றப்பார்வைலாம் எப்படி எல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து ரகசிய செய்திகளா இருக்குது. பாபாவுக்கு வர ரகசிய செய்திகளா இருக்குது. நம்ம வந்து நம்ம கண்கள் வந்து எவ்வளவு கிரிமினலைஸ்டா இருக்குது அப்படிங்கறதுலாம் பாபா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் என்னென்ன கர்மம் செய்யறாங்க, எவ்வளவு சேவை செய்யறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. சர்ஜென்ட் எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது அதையும் சொல்லியிருக்காரு. இல்லற ஆசிரமம் வந்து பரம்பரையா இருந்து வந்தது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜ்ய பாக்கியத்தை வந்து கொடுத்ததையும் மறந்துட்டாங்க அப்படின்னும் நம்ம வந்து பரம்பரையா வந்ததுன்னு நம்ம அதை நினைச்சிருக்கிறோம். ஆனா அது வந்து யார் கொடுத்ததுங்கிறதையும் மறந்துட்டோம் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. பழையதிலும் பழமையானவர், புதுமையிலும் புதுமையானவர் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அப்படிங்கிற பாயிண்டும் பாபா சொல்லியிருக்காரு. ராவண ராஜ்யத்திலேயே நம்மளுடைய மரியாதை போயிடுச்சு, இப்பதான் போனதுன்னு கிடையாது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. பாபா வந்து தன்னை சைதன்ய மலர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடந்து முடிஞ்ச விஷயங்களை நாடகம்னு சொல்லி நீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. இப்ப புண்ணியத்திலும் பெரியதிலும் பெரிய புண்ணியம் எதுன்னா துக்கமான ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறது தான் அப்படிங்கிறாங்க. அனுபவி ஆத்மா ஒரு பொழுதும் ஏமாற்றம் அடைய மாட்டாரு அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நன்றி பாபா.